2 படம் வந்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து இந்த ராயன் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படமான ராயன் வந்து வசூலில் ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் டெட்பூல் அண்ட் வால்வரைன் இது உலகம் முழுக்கவே பெரிய வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக இந்தியாவில் இந்த படம் பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் வெறும் 5 நாளில் 100 கோடியை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டுமே. ஸோ டோட்டலாக இந்த 2 படங்களும் இது வரையும் 5 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, ராயன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் கல்கி 2898 AD, இந்தியன் 2 இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து 26 இயர்ஸ் ஆஃப் சொல்லாமலே சசி அவர்களோட இயக்கத்தில் லிவிங்ஸ்டன் அவர்களோட நடிப்பில் ஒரு தரமான படம், அதாவது தரமான குவாலிட்டியான மூவி அப்படின்னு சொல்லலாம். வெறும் கதையும் திரைக்கதையுமே மட்டும் நம்பி எடுத்த ஒரு படம், சக்ஸஸ்ஃபுல்லும் ஆச்சு. பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல். அது எவ்வளோ வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக வந்து பைரவா படத்தோட வசூலை கேட்டிருந்தாரு. பைரவா படத்தோட கலெக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஒரு சீனு, அவர் காலில் வந்து அந்த பாம்புலாம் ஏறும். ஸோ அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நெளிவார். ஸோ ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிடுவார். அதுதான் அந்த ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கோபிகா ஸ்ரீ, அப்புறம் முகமது ஆதில், டென்னிஸ் அப்படிங்கிறவர், டைனாமிக் பவர் சிஸ்டம் அப்படிங்கிறவர், அப்புறம் ட்ரெண்ட்ஸ் லவ் பீட்ஸ். அதாவது சில பேர் அவங்களோட பேரே அந்த இதில் இல்லை, ஹேண்டிலில். ஸோ மோஸ்ட்லி உங்களோட பேர் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க, அதை பண்ணிக்கோங்க. டெட்பூல் அண்ட் வால்வரைன் அந்த படத்தோட 5வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 6,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $34.5 மில்லியன். அதுவும் இல்லாமல் நம்ம 4th டே சொன்னோம்ல, அதிலேருந்து சில கலெக்ஷனும் அப்டேட் ஆகிருக்கு 4th டேலேயே. டோட்டலாக 496.3 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 100 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து 5 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 5 நாளில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஒரு ஹாலிவுட் திரைப்படம் இந்தியாவில். அப்புறம் பேட் நியூஸ், இந்த படத்தோட 12வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1,58,00,000, வேர்ல்டு வைடு 2,15,00,000. இந்தியா முழுக்க 64,06,00,000, வேர்ல்டு வைடு 96,95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த படம் வந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்குது. கல்கி 2898 AD இந்த படத்தோட 34வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1,17,00,000, வேர்ல்டு வைடு 1,35,00,000. ஸோ டோட்டலாக 763 கோடியே 35 லட்சம் இந்தியாவிலையும் 1033 கோடியே 12 லட்சம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியன் 2 திரைப்படத்தோட 19வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக 60 கோடியை கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 60 கோடியே 6 லட்சம், வேர்ல்டு வைடு 171 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படத்தோட 5வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 3 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி, கேரளாவில் 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 42 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்றுமே இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் ராயன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 41 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 20 லட்சம், ஓவர்சீஸில் 26 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 88 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போ சொல்லுங்கள், இந்த வசூல் இப்போ 5 நாளில் 88 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போ 100 கோடி இந்த படம் எத்தனை நாளில் வசூல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. 7 நாளா, இல்லை 8 நாளா, 9 நாளா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான். 6 நாளில் நாளைக்கு ஒரு நாளில், அதாவது இன்றைக்கி ஒரு நாளில் இந்த படம் வந்து 12 கோடி வசூல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை 4 நாள், இந்த
3 ஆப்ஷனில் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ராயன் பொறுத்தவரையும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சில ட்ராக்கர்ஸ் வந்து இந்த படத்துக்கு 100 கோடி தாண்டிடுச்சு, 100 கோடி 5 லட்சம் வந்திருக்கு, 100 கோடி 105 கோடி வந்திருக்கு அப்படின்னு போட்டிருந்தாலுமே இந்த படத்துக்கு 100 கோடி இன்னும் வரல. ஸோ 100 கோடி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ்லேருந்து வந்த டேட்டா படி 100 கோடி இன்னும் இந்த படம் ரீச் ஆகலை. இந்த படம் 85 கோடி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 93% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுன்னு. இன்றைக்கி 100% ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது 100% ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் சில ஏரியாவில் இந்த படம் வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த எட்ஜில் நிற்கிது. ஸோ இன்னும் 2-3 நாளில் அது நடந்துடும், அது பாசிபிள்ஸ் இருக்குது. அப்புறம் ராயன் பொறுத்தவரையும் வசூல் ரீதியான ஒரு வெற்றி திரைப்படம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மக்கள் வந்து ஒரு பக்கம் இந்த படம் வந்து ரொம்ப வைலன்ஸாக இருக்குது, இந்த படம் வந்து அசுரன் மாதிரியே இருக்குதுன்னு 1000 ஒப்பீனியன் சொன்னாலுமே வசூல் ரீதியாக இந்த படம் வந்து வெற்றி. ஸோ ஒப்பீனியன் வேறு, ஃபேக்ட் வேறு. ஒப்பீனியன் மாறலாம், ஃபேக்ட் மாறாது. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், சொல்லாமலே அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னையோட இந்த படம் 26 வருஷத்தை கடந்திருக்கு. சில படங்கள் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹார்ட்லேயே அப்படியே நிற்கும். அப்படியே எப்படி படம் இல்லை, எப்படி சீனு, எப்படி டைலாக்ல அப்படின்னு நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம எங்கே பைக்கில் போனாலுமே எங்கே போனாலுமே அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து கண்டிப்பாக அந்த ரைட்டிங்லேயும் அந்த டைலாகுக்கும் அந்த கதைக்கும் அந்த திரைக்கதைக்கும் எந்த அளவுக்கு அவங்க மெனக்கேடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தில். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அந்த சமயத்தில் பெரிய டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோலாம் கிடையாது நம்ம லிவிங்ஸ்டன். அவர் வந்து ஏதாவது படத்தில் சைட் ரோலில் நடிக்கக்கூடியவர் தான். அவர் இந்த கதைக்கு ரொம்ப முக்கியமாக கரெக்டாக பொருந்துவாருங்கிறதுக்காக சசி இவரை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ உங்களுக்கு இந்த படத்தோட கதை தெரியும் என்னென்னா, அவர் வந்து ஊமையாக இருக்க மாட்டார். ஊமைன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அதனால் க்ளோஸாக வருவாங்க. ஸோ ஓகே, இதை நம்ம தவற விட்டுறக்கூடாது, நம்ம ஊமையாகவே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லவ்வும் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. முக்கியமாக இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள்லேருந்து டைலாக்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரையே அந்த படத்தில் ரொம்ப கிண்டல் பண்ணக்கூடிய அவரோட நண்பர்களே கடைசியில் அவரோட காதலை பார்த்து ரொம்ப வியந்து கண்ணீர் வடிக்கிற அந்த சீன்லாம் உண்மையிலே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப கிரிஞ்சாக இருந்ததுறானே, அந்த கிரிஞ்செல்லாம் அது கிடையாது. அது உண்மையான எமோஷன். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வேல்யூ கொடுத்து அந்த படத்தை எடுத்திருப்பார் சசி. இந்த படத்தை வந்து வேறு லாங்குவேஜெலாம் எடுத்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையுமே இந்த கதைக்கு லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஹீரோ தான் கரெக்டு. ஸோ அந்த படத்துலேயே வந்து என்ன மாதிரி ஒரு கொரில்லா, என்ன மாதிரி ஒரு 25 மார்க் எடுத்தாலே பாஸ்ன்னு நினைக்கிறவனுக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர். அந்த இடத்துல போயிட்டு கோவிந்தாவையும் வெங்கடேஷையும் போட்டால் எப்படி? ஸோ வெங்கடேஷ் நடித்து 1993 இந்த படம் சீனு அப்படின்னு ரிலீஸ் ஆகிருக்கு. பியார் திவானே ஹோத்தா ஹை அப்படின்னு நம்ம கோவிந்தா நடித்து 2002 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஹிந்தியில். இந்த 2 படங்களுமே வசூல் ரீதியாக தோல்வி படம் தான். ஆனால் சொல்லாமலே பார்த்திங்க அப்படின்னா 1998 25 லட்சம், இது அப்ராக்சிமேட்டான ஒரு கலெக்ஷன் தான். 25 லட்சம் பட்ஜெட்டு. பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டலாக ஒரு 2 கோடி கிட்டே வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 1.25 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு சூப்பர் தாறுமாறான ஹிட்டான படம். ஸோ லிவிங்ஸ்டனை ஹீரோவை வச்சு ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் கொடுக்க முடியுமா அப்படின்னா, அந்த படத்தில் கதையும் அந்த படத்துக்கு தேவையான திரைக்கதையும் ரொம்ப ஆழமான டைலாகும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத அந்த டைரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் நான் எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்பேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பைரவா இந்த படத்தோட வசூல். ஸோ பைரவா வந்து தமிழ்நாட்டில் 63 கோடியே 75 லட்சம், கேரளாவில் 10 கோடியே 10 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 30 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸில் இந்த படம் வந்து 33 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு 116 கோடியே 35 லட்சம். ஸோ விஜய் அவர்களோட 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்பில் இந்த படமும் இருக்குது. பட்ஜெட் 65 கோடி, ஷேர் 60 கோடியே 50 லட்சம். வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு ஹிட்டான படம் தான். இதை சொல்லும்போது கூட சில பேர் வந்து ஏண்டா பைரவா எவ்வளோ மொக்க படம் தெரியுமா, மொக்க படம் இருந்துட்டு போகுது, நான் இப்போ கலெக்ஷன் தான் சொல்கிறேன். இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றியாக தோல்வி வாங்கும்போது அது வெற்றி தான். இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.